ஐயா உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? ஏண்டா இப்படி ஓடுற? நம்ம தலைவர் SRS இல்ல, அவரு பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு மரணவாக்கு வர போறாராம். அதுக்கு என்னடா இப்போ? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? தலைவர் SRSக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, மெட்ராஸ் மந்திரில இருந்து டெல்லி மந்திரி வரைக்கும் பேசி நம்ம ஊருக்குள்ள சாரா ஃபேக்டரியே வராம பண்ணிட்டு வரல. ஆகையினால் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் டெல்லிக்கு அவசரமாக பிரதமரை வரவேற்க சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து நீண்டதொரு உரையை உங்களிடத்திலே ஆற்றுவேன் என்று சொல்லி, ஏற்கனவே செழிப்பாக இருக்கிற இந்த கிராமம் இன்று நடப்போகும் செடிகளால் மேலும் செழிப்பாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எழுந்துக்க தம்பி. ஐயா சரியான நேரத்துக்கு வந்தீங்க ஐயா. மரம் நடுறதுக்கு உங்களை விட வேற யாருக்குமே தகுதி இல்லையா. வாங்க ஐயா, வாங்க. ஐயா இந்த மனு. தம்பி ஒரு விண்ணப்பம். ஆஹா, பசுமையா இருக்கிற இந்த ஊரை இன்னும் பசுமையாக்கணும்னு குழி தோண்டிருக்கீங்க. ஆனா வேலாயுதம் பிள்ளைன்னு ஒருத்தன் ஒட்டு மொத்தமா குழி தோண்டி ஊரையே சுடுகாடாக்கணும்னு பாக்குறான். வேலாயுதம் பிள்ளையா? பேரே கேள்விப்பட்டது இல்லையே. ஐயா அவன் நம்ம ஊர்ல எப்படி சாராய ஃபேக்டரி கட்டுறான் நான் பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க. இனிமே இது ஏன் பிரச்சனை. தம்பி 9 மணிக்கு தானே முகூர்த்தம், அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? தியாக அண்ணன் வீட்டு கல்யாணம் இல்ல, அண்ணன் தான் முன்னாடி நிக்கும். தம்பி வேலாயுதம் பிள்ளை எதிர்த்து நம்ம ஐயாவால ஒண்ணும் பண்ண முடியாது சொன்னியே. ஆமா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த நிலத்தை அதை விட அதிகமா விலை கொடுத்து வாங்கி ஆசிரமம் கட்ட போறாராமா? போங்க மாமா. தம்பி தலைவர் SRS நம்ம ஐயா பார்க்க போகும்போது நீயும் கூட வந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கு நம்ம ஐயாவோட பெருமை எல்லாம். சும்மா சொல்லக்கூடாது. தலைவர் SRSக்கு தான் நம்ம ஐயா மேல எவ்வளவு மரியாதை. அம்மா கற்பகம், நம்ம ஐயா காலில் ஜீவா விழுந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. SRS எவ்வளவு பெரிய மனுஷன். அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம ஐயா பார்த்த உடனே ஓடி வந்து ஐயா காலில் விழுந்தாரு பாரு. மாமா அரசியல்வாதி காலில் விழுந்தா அதுக்கு அர்த்தமே வேற. சும்மா தம்பி, விவரம் முடியாம பேசாத. நம்ம ஐயா கொடுத்த மனு எடுத்துக்கிட்டு SRS நேரா டெல்லிக்கு போய் பிரதம மந்திரியே பார்க்க போறாரு. வேலாயுதம் பிள்ளை இனிமே சாராய ஃபேக்டரிய கனவுல தான் கட்டணும்.